கடலூரில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது பற்றிய விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சார்ல்ஸ் காத்துக் கொண்டிருக்கிறார். சார்ல்ஸ், இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள், மக்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராடி வரும் மக்களுடைய கோரிக்கைகள், இது பற்றியெல்லாம் விரிவாக சொல்ல முடியுமா? விக்ரம், நாம அதற்கு முன்னதாக இந்த நேரலையாக காட்சிகளை பதிவு செய்து கொண்டு இந்த தகவலை நான் பதிவு செய்கிறேன். இப்ப முக்கியமாக தற்போது நாம் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னதாக இப்ப அங்க இருக்கோம். அந்த பகுதியில், அதாவது பண்ருட்டி தாலுகாவில் உள்ள விசூர் பகுதி மக்கள் இப்ப சட்ட நேரத்துக்கு முன்னதாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னதாக அவங்க தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவர்களுக்கு இப்பகுதியில் இந்த மழை வெள்ளத்தால 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவர்களை அவர்களுக்கு உரிய எந்த உதவியும் செய்யவில்லை என்று இவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த விசூர் பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவரிடம் கேட்கலாம். விக்ரம், இப்ப நீங்க எதற்காக இந்த தர்ணா போராட்டம் நடத்தி வரீங்க? ஏற்கனவே அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு தானே வராங்க. உங்களுக்கு என்ன நடவடிக்கையில பலன் தரல, இல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி தேவைப்படுது? அரசு மேற்கொண்டது எங்களுக்கு எந்த உதவி கிடைக்கலைங்க சார். நாங்க 3 நாளா சாப்பாடு இல்லாம குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. மொத்தம் 750 மேல வீடு இருக்குங்க. இப்ப போய் பாத்தீங்கன்னா ஒரு வீடு இல்ல, தங்கறதுக்கு இடம் இல்லைங்க. பள்ளிக்கூடத்துல வச்சிருந்தாங்க, பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. 3 நாளா சாப்பிடல சார். அந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க மொத்தம் 3 பேர் இறந்திருக்காங்க. இது தொடர்பா மாவட்ட அதிகாரிகளை கேட்டு உணவு பொட்டலங்கள் எதுவும் இது தொடர்பா சொன்னீங்களா? நாங்களா பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் போயிடுச்சுங்க. எல்லாம் ஸ்டெப் எடுத்தாங்க. கலெக்டர் வந்தாங்க, மழை பெய்ஞ்சுதுங்க. அவரு பாலத்தை விட்டு இறங்கிட்டு அவரே வந்துட்டாருங்க. மேற்கொண்டு இப்ப எங்களுக்கு எந்த உதவியும் வரலைங்க சார். எந்த உதவியும் வரலைங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கிறதுக்கு ஊர்ல இல்லைங்க சார். நீங்க சொல்லுங்க. முக்கியமாக பெண்கள் அதிகமாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு உணவு கிடைக்கலன்னு உங்க பகுதியை சேர்ந்தவர் சொன்னாரு. உங்களுக்கு உணவு கொஞ்சமாவது கொடுத்தாங்களா இல்லையா? இல்ல ஐயா, எங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கல ஐயா. என் புள்ளி எல்லாம் அனாதையா கிடக்கு ஐயா. நாங்க பழ மரத்துலயும் புளியா மரத்துலயும் நான் தென்னை மரத்தையும் கட்டி கொடுத்துன்னு இருந்தா ஐயா உயிர் போகுது. அரசு தொடர்ந்து இதற்காக குடிநீர் மற்றும் முக்கியமான அடிப்படை வசதிகளை செய்து தானே தராங்க. உங்க பகுதிக்கு மட்டும் ஏன் வரல? எங்களுக்கு எதுவும் வரல ஐயா. எங்களுக்கு எதுவும் கொடுக்கல ஐயா. இந்தாங்கன்னு பச்சை தண்ணி கூட கையில கொடுக்கல ஐயா. எதுவுமே கொடுக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க எதுவுமே ஒண்ணுமே எங்களுக்கு சேரல. நாங்க அந்த பாலத்திலே கிடக்குறோம். அண்ணாண்ட போக முடியல எங்களால. எங்களுக்கு அதுலயே கிடக்குறோம். இப்ப உள்ள யாரும் அங்க சிக்கிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு எல்லாம் யாரும் காப்பாத்தி எல்லாம் வெளில கொண்டு வந்துறீங்க? வெளியே கொண்டாட முடியல. 3 பேர் செத்துட்டாங்க தண்ணியில. செத்த பிறகு தான் தூக்கி வந்தது. நாங்களாம் மரமாட்டையில இருந்து கவுரு புடிச்சு தண்ணி குறைஞ்ச பிறகு தான் வந்துட்டோம். வீடு கிடையாது. மரமாட்டை இருந்ததுல தொத்திக்கு நின்னுட்டோம் ஐயா. வராங்க போறாங்க. ஒரு கஞ்சி கிடையாது, தண்ணியே கிடையாது. இப்ப அந்த பகுதியில 3 பேர் இறந்திருக்காங்க. அவங்கள காப்பாத்தினப்போ உங்களை எல்லாம் பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சாங்களா? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவங்க எதுவும் தங்க வைக்கல சார். அவங்க எதுவும் எந்த நடவடிக்கை எடுக்கல. நாங்களா கவுத்தை கட்டி நாங்களா வெளியில வந்தோம். அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. நாங்களா பள்ளிக்கூடத்துல போய் தங்கணும். அவங்க எதுவும் சாப்பாடு எதுவுமே எங்களுக்கு செய்யல. எங்களால தாங்க முடியாதனால நீதான் உங்ககிட்ட வந்தோம். சாட்டு 3 நாள் ஆகுது. எந்த நடவடிக்கை எடுக்கல. நேற்று கலெக்டர் வந்தாரு, பார்த்தாரு. அவங்க கூட எல்லாரும் போனாங்க. அந்த பெரிமேஷன்லாம் அதுதான் செஞ்சாங்க தவிர. முக்கியமாக விக்ரம், இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு உணவு தான் முக்கிய தேவையாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் பேசலாம். விக்ரம், சார்ல்ஸ் தொடர்ந்து நினைப்பிருங்க. இதே போல கடலூர்ல வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யக்கூடிய பணி தொடங்கி இருக்கிறது. அது பற்றிய தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், அந்த பாதிப்பு பணியை யாரெல்லாம் பார்வையிடுறாங்க? மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. அது பற்றி விவரமா சொல்ல முடியுமா ஸ்ரீதர்? விக்ரம், கடலூர் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்தது. கடந்த 9ஆம் தேதி மட்டும் 4100 மில்லிமீட்டர் மழை பெய்தது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு எடுத்து பல பாதிப்பில் இருந்தது. 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு நிவாரணம் தற்போது வழங்கப்பட்டது. குறிப்பாக உணவு கொடுக்கப்பட்டு வருகிறது. பல இடங்களில் சிறப்பு முகாம் ஆரம்பிக்கப்பட்டு மருத்துவ வசதி செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதியில் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தரப்படும். அதை நேரடியாக அமைச்சர் தற்போது வருமான வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தற்போது உணவு வழங்கி வருகிறார். இதே போல் மாவட்டம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் அங்கங்கே ஆய்வு செய்து பல பணிகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக முதல் கட்டமாக உணவுகள் அளிக்கப்படுகிறது. குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. உணவு காலை உணவிலிருந்து நேற்று இரவிலிருந்து உணவு தரப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது மின்சார வசதிக்காக ஜென்செட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் ககன்தீப் சிங் பேடி IAS உள்ளிட்ட 5 அதிகாரிகள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் அமைச்சர் சம்பத் இருக்கார். அவரிடம் கேட்போம். சார், அரசு இப்ப என்னென்ன உத்தரவிட்டு இருக்காங்க? என்னென்ன நிவாரண பணிகள் தற்போது தொடங்கி சொன்னீங்க? போர்க்கால அடிப்படையில் நிவாரண பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குடிநீருக்கு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
சில ஊராட்சியில் வந்து எலக்ட்ரிசிட்டி தடைப்பட்டிருக்கு. அந்த ஊரில் வந்து ஜெனரேட்டர் எடுத்து உடனடியாக குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கான முழு நடவடிக்கை முடுக்கி விடப்பட்டுள்ளது. அனைத்து நிவாரணப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பது. பல பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி மாவட்டம் முழுவதும் தண்ணீர் கிடைக்கல, போக்குவரத்து இல்லை, உணவு இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கான மாற்று ஏற்பாடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கூட சாலை மறியல் பண்றீங்க, அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன பண்ணிருக்கீங்க? தமிழக முதலமைச்சர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கடலூர் மாவட்டத்தை ஒரு கண்ணா பாக்குறாங்க. அந்த அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் நிவாரண பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எவ்வளவு அதிகாரிகள் இங்க முகாமிட்டு இருக்காங்க? அவங்க எவ்வளவு பேர் வந்து சார் முதன்மை செயலர் ககன்ஜித் சிங் பேடி வந்திருக்காரு. அவரு கூட 5-6 ஐஏஎஸ் ஆபீசர் வந்திருக்காங்க. அதனால பகுதி வாரியா பிரிச்சு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி சார். விக்ரம், நீங்க கேட்டிருப்பீங்க, தமிழக முதலமைச்சர் வந்து கடலூர் மாவட்டத்தை ஒரு கண்ணாக பார்ப்பதாகவும் அதற்காக முழு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் மாவட்டம் முழுவதும் குடிநீர் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையில் வந்து இங்க குழு வர வைக்கப்பட்டு தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கார். மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து குடிநீர் இல்லாதவும் உணவில்லாமல் இருந்து வருகிறார்கள். அந்த பாதிப்புகளை வந்து விரைவில் சரி செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அதை வந்து விரைவில் செய்து தருவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ககன்தீப் சிங் பேடி நம்மிடம் கூறியிருக்கிறார். மாவட்டம் முழுவதும் தற்போது வந்து தண்ணீர் வந்து வடிந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் முழுமையாக வடிந்து கொண்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். விக்ரம், ஸ்ரீதர் இணைப்புல இருங்க. தற்போது சார்ல்ஸ் உங்ககிட்ட வரேன். இப்ப தண்ணீர் அங்க தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள்ல மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரி ஈடுபட்டு இருக்கு? சார்ல்ஸ் கேட்கிறதா? விக்ரம் சொல்லுங்க. சார்ல்ஸ், தண்ணீரை அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? விக்ரம், அதாவது முக்கியமாக அவர்களை பொறுத்தளவு முதலில் வந்து இந்த பொதுமக்களை வந்து பாதுகாப்பான பகுதிக்கு வந்து அப்புறப்படுத்தணும். அதாவது வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கணும். அதுக்கு அடுத்ததாக உணவு பொட்டலங்களை வந்து வழங்க வேண்டும். இதற்கான முதன்மையான பணிகளில் இப்ப தற்போது மாவட்ட நிர்வாகமும் அமைச்சர்களும் ஈடுபட்டு வராங்க. அதற்கு அடுத்ததாக உள்ளே அந்த வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரை வந்து வெளியேற்றுவது மிகுந்த சிரமம் உள்ளது. காரணம் இன்னும் வந்து தொடர்ந்து குறிப்பாக இப்ப இவர்களை பொறுத்தளவு இவர்கள் பகுதி அனைவருமே வந்து குடிசை முழுவதும் மூழ்கிவிட்டது. அவர்களை பொறுத்தளவு தங்களுக்கு உணவு மட்டுமே இப்ப முதன்மையான தேவையாக இருக்கிறது. அதிலே தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்காங்க. இன்னும் கடலூர்ல இருந்து நாகை செல்லக்கூடிய சாலை வந்து முழுவதும் வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது பெருமாள் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரானது தொடர்ந்து வந்து அந்த சாலை முழுவதும் அவை வெள்ளக்காடாக காட்சி அளிப்பதால் அங்கே வந்து பொதுமக்களும் மற்ற சாலை செல்லக்கூடியவர்களும் வந்து அங்கே போகாமல் தடுத்து நிறுத்தி பாதுகாப்பான பணியில் காவல்துறை ஈடுபட்டு வராங்க. அந்த சாலையும் இன்னும் சீரமைக்கப்படவில்லை. வெள்ள நீரை வெளியேற்றுவதில் மிகுந்த சிரமத்துக்கு இடையிலும் அவர்கள் தொடர்ந்து இந்த மோட்டார்களை வைத்து அதனை வெளியேற்றி வராங்க. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த தண்ணீர்களை அனைத்துமே வந்து 4-5 பகுதிகளில் நேரடியாக கடல்ல சென்று கலப்பதற்காக அதற்கான நடவடிக்கைகளை அவங்க எடுத்து வராங்க. அதற்காக அந்த வாய்க்கால்கள் அனைத்துமே உடைக்கப்பட்டு இப்ப நேரடியாக கடலுக்கு அந்த வெள்ள நீர் அனைத்துமே வந்து சென்று கொண்டிருக்கிறது. நேற்றை பொறுத்தளவு இன்று பார்க்கும் பொழுது அதிகமான பகுதிகளில் இந்த மழைநீர், அதாவது வரலாறு காணாத வெள்ளம் என்பது தானே புயலை விட, அதாவது அந்த புயலின் தாக்கத்தை விட இந்த பருவமழையினாலான தாக்கம் என்பது கடலூரை மிகவும் வந்து உருக்குலை செய்துள்ளது. அந்த தண்ணீரை வந்து வடிவதற்கு இன்னும் சிறிது ஒரு 24 மணி நேரத்தில் 48 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதே அவர்கள் முதன்மையான வேண்டுகோளாக வைக்கிறாங்க. விக்ரம், சார்ல்ஸ் மற்றும் ஸ்ரீதர் இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். பல்வேறு தகவல்கள் உங்ககிட்ட இருந்து தேவைப்படுது. தற்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மீட்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக மழை நிவாரண பணிக்கான சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 9ஆம் தேதி ஒரே நாளில் 4110 மில்லிமீட்டர் மழை பெய்த காரணத்தினால் கடலூர் மாவட்டமே வெள்ளக்காடாக இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பினால் இதுவரை 26 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மாவட்டம் முழுவதும் 1 லட்சம் ஏக்கருக்கு அதிகமாக சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடலூர் மாவட்டத்திற்கு சிறப்பு அதிகாரிகள் அனுப்பப்பட்டு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் இருக்காங்க. அவனுக்கு சார், இப்போ கடலூர் மாவட்டம் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, இதுக்கு இந்த பாதிப்புல இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்திருக்கீங்க? எவ்வளவு அதிகாரிகள் இங்க வந்திருக்கீங்க சார்? அதாவது 5 ஐஏஎஸ் அதிகாரிகள், நான் கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஊரக வளர்ச்சி இயக்குனர், டவுன் பஞ்சாயத்து இயக்குனர், திரு MS சண்முகம் ஐஏஎஸ் அடிஷனல் செக்ரட்டரி மற்றும் இவங்க எல்லாம் இங்கே தான் இருக்கோம்.
மற்றும் இதர சீனியர் ஆஃபீஷியல்ஸ் இபி சேர்மேன் மற்றும் எல்லா ஆஃபீஸர்ஸ் கூட இப்ப கடலூர் வந்துட்டு வந்து முகாமிட்டு வந்து எல்லாம் நிவாரணம் பண்ணி வந்து கண்காணிப்பாங்க. இப்போ ஒரு 5 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இன்னும் ஆஃபீஸர்ஸ் இங்கே இன்னும் வருவாங்க. அவங்க தே வில் பி ஓவர்சீயிங் த ஓவரால் ரிலீஃப் ப்ராசஸ். அது மட்டுமல்ல, ஓவரால் வந்து இபி பொறுத்தவரையிலே எல்லா முனிசிபாலிட்டிஸ்ல நேத்து மார்னிங் வந்து தெர் வாஸ் நோ சப்ளை. குறிப்பா கடலூர் அண்ட் சிதம்பரம் எல்லாம் வந்து ஈவினிங் குள்ளே அர்பன் ஏரியாஸ்ல எல்லா 5 முனிசிபாலிட்டிஸ்ல தண்ணி சப்ளை ஏற்பாடு பண்ணப்பட்டது. அதே மாதிரி ஈவன் வாட்டர் சப்ளை வாஸ் ஆல்சோ ரெஸ்டோர்டு. டவுன் பஞ்சாயத்துல அனைத்து டவுன் பஞ்சாயத்துல இபி சப்ளை ரெஸ்டோர் பண்ணப்பட்டது. ரூரல் ஏரியாஸ்ல படிப்படியா ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரூரல் ஏரியாஸ்ல இபி சப்ளை ரெஸ்டோர் பண்ணுவதற்காக டைரக்டர் டான்ஜெட்கோ இங்கே வந்து கேம்ப் பண்ணிட்டு இருக்கார். கூட சீஃப் இன்ஜினியர் மற்றும் இதர டீம்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 1000 ஊழியர்கள் இதர இடங்களிலிருந்து இபி சேர்மேன் அனுப்பியிருக்காங்க. இபி சேர்மேன் தானே இங்க எல்லாம் சூப்பர்விஷனுக்காக இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இட் ஒரு சீக்கிரமா பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் காஷியஸா பண்ண வேண்டியிருக்கு. ஸோ தட் எலக்ட்ரிகேஷன் ஷுட் நாட் அக்கர். எங்கெங்க தண்ணி இருக்கு அங்கே எலக்ட்ரிகேஷன் ஆகக்கூடாது. அதனால கூட ரூரல் ஏரியால குறிப்பா வந்து சப்ளை சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆனால் ரூரல் ஏரியாஸ்ல எங்கெங்க சப்ளை சுவிச் ஆஃப் இருக்கு அங்கே அட்லீஸ்ட் வாட்டர் சப்ளை ஷுட் பி மேட் அவைலபிள் டு த காமன் பப்ளிக். அதுக்காக வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஆபீசர் மாவட்ட நிர்வாகத்தால் ஒரு நியமனம் செய்து ஜெனரேட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டுள்ள. இன்ஃபேக்ட் ஒரு மொபைல் ஜெனரேட்டர்ஸ் ஒரு 2 ஜெனரேட்டர்ஸ் ஃபார் 2 பஞ்சாயத்துக்கு ஒரு ஜெனரேட்டர் அங்கே பம்பிங் பண்ணி இங்கே பம்ப் பண்ணதா ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு கிட்டத்தட்ட 53 ஜெனரேட்டர்ஸ் ஏற்கனவே நேத்து அரேஞ்ச் பண்ணிட்டு பம்பிங் பண்ணப்பட்டுள்ளது. மீதி ஜெனரேட்டர்ஸ் வந்து இப்போ பண்ணிட்டு ஒரு 12 o'clock எல்லா இடத்துல வந்து பண்ணா வந்து நாங்க ஒரு டார்கெட் கொடுத்திருக்கோம். குடிநீருக்காக பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, ஜென்செட் மூலமாக தண்ணீர் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அதே சமயத்தில் பல பகுதியில் வந்து நோய் பரவும் அபாயம் உள்ளது. அதாவது குறிப்பாக ஆடுகள் மாடுகள் இறந்து போனதாகவும் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு மாற்று ஏற்பாடு சுகாதாரத்துறை மூலமாக என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கீங்க? உணவுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? சுகாதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால வந்து ஒரு ஹெல்த் செக்ரட்டரி வந்து இங்க வந்து டிடி பப்ளிக் ஹெல்த் ஜேடிஸ் உடைய ஒரு டீம்ஸ் அமைச்சிட்டு இப்ப ஏற்கனவே இப்ப ரூரல் ஏரியாஸ்ல ஒரு 8 டீம்ஸ் வந்து ஈச் டீம் கன்சிஸ்டிங் ஆஃப் 3 டாக்டர்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் காலையில இருந்து ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. அர்பன் ஏரியால ஜேடி தலைமையில வந்து ஒரு அந்தந்த பாதிக்கப்பட்ட வார்ட்ஸ்ல வந்து அவங்க குழுக்கள் அங்கே இருக்காங்க. அது தவிர they have also been given additional disinfectants and bleaching powder and other disinfectants. அது தவிர தடுப்பு ஊசிகள் போடுதா ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் டீம்ஸ் வந்து இதர ஏரியாஸ்ல கூட ஸ்ப்ரெட் பண்ணா வந்து ஹெல்த் செக்ரட்டரி வந்து உத்தரவு கொடுத்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு இது பற்றி இருக்கு. இன்னும் வெளியிலிருந்து இதர மாவட்டங்களிலிருந்து கூட இந்த ஏரியாவில் வந்து இன்னைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டீம்ஸ் வருது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உணவு பொறுத்தவரையிலே கடலூர் மற்றும் சிதம்பரம் ஏரியாஸ்ல மாவட்ட நிர்வாகத்தால் நேத்து அர்பன் ஏரியாஸ்ல கிட்டத்தட்ட 2000 பேருக்கு நேத்து உணவு கொடுக்கப்பட்டுள்ளது. ரூரல் ஏரியாஸ்ல கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு நேத்து உணவு கொடுக்கப்பட்டுள்ளது. There are 5 centralized kitchens arranged in the rural areas. அடுத்த கட்டமா எப்போ இந்த சேத மதிப்புகளை கணக்கிடுவாங்க? அரசுக்கு எப்போ அந்த சேத மதிப்பீடு அனுப்புவீங்க? அது மாவட்ட நிர்வாகத்தால் வந்து அரசுக்கு சேத மதிப்பீடு அனுப்பப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் இப்ப வெள்ளம் பொறுத்தவரையிலே ரெயின் வந்து நேத்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் என்ன பார்த்தோம், ரெயின் ஸ்டாப் ஆனவுடன் நேவிலி லிக்னைட் கார்பரேஷன் பம்பிங் இன்னும் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியே மைன்ஸ்ல இருந்து பம்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க வந்து நானும் பேசினேன், கலெக்டர் பேசிட்டு சேர்மேன் சொல்லிட்டு மைன்ஸ் பம்பிங் வந்து ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டோம். பிகாஸ் அது தேட் காஸ்ட் ஃபிளட்டிங் இன் த பர்வனார் ரிவர். அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப தண்ணி கொஞ்சம் குறைஞ்சது. இவன் கடிலம் ஆத்துல 75,000 கண்ணாடி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில 90,000 நேத்து போயிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு 40,000 கீழே வந்து குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இது நேவலி பம்பிங் வாட்டர் ஸ்டாப் ஆன பிறகு அந்த ஏரியாலே கொஞ்சம் தண்ணி இன்னைக்கு மதியத்திலிருந்து குறையும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அநேகமா இன்னைக்கு ஈவினிங் கடலூர் சிதம்பரம் ரோடு மேலே வந்து அந்த எக்ஸஸ் வாட்டர் பரவனாரோட எக்ஸஸ் வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. அதுவும் ஸ்டாப் ஆயிடும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில்
பொதுப்பணித்துறையோட சீஃப் இன்ஜினியர் இங்கே முகாமிட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய டீம்ஸ் மூலமாக அந்த செங்கால் ஓடை, கல்குளம் போன்ற பகுதியில் செங்கால் ஓடை, பரவனாறுல இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் பிளக் பண்ணுவதற்காக அவங்க தே ஹவ் ஆல்ரெடி அரேஞ்ச் த மெட்டீரியல். தண்ணீர் ரிசீட் ஆனோன்னு அது கூட பிளகிங் பண்ணா அவங்க வேலையை ஆரம்பிக்க போறாங்க.